பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் யாத்ராகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் நிறைந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் நிறைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பாருங்கள், கர்த்தருடைய வலதுகரம் நமக்காய் பராக்கிரமம் செய்யக்கூடியது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின போது மோசேயுடைய கையிலே ஒரு தடி இருந்தது இல்லையா? இல்லை என்றால் ஒரு கோல் இருந்தது. அந்த கோலை தண்ணீரின் மேல் அடித்த போது அது 2 பக்கமாக பிளவுண்டு நின்றது. அது எப்படியா? கர்த்தருடைய பலத்த கரம் மோசேயுடைய கரத்தின் மேல் அமர்ந்தது. ஆகையால் இந்த நாட்களிலே சில காரியங்களுக்காக நீங்கள் செய்ய தொடங்கும் போது எதிரிலே நிற்கிற சத்ருவின் பலத்தை காட்டிலும் உன்னோடு இருக்கிற தேவனுடைய பலத்தை நாம் விசுவாசித்து அவருடைய கரத்தை நம்மேல் வைக்க நாம் அனுமதிப்போமானால் நாம் செய்கிற காரியத்திலே கர்த்தர் நமக்கு வெற்றியை தந்து அவருடைய பலதுகரம் பகைஞனை நொறுக்கி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாய் அமைகிறது. பாருங்கள், கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் என்று சொல்லும் போதே அவர் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் அவர் மாத்திரமே நமக்கு உதவி செய்யவும், நம்மை வழி நடத்தவும், நம்மை காக்கவும், நம்மை மீட்டெடுக்கவும், நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்த வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையினாலே இந்த நாட்களில் அவருக்காக அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, சில காரியங்களை குறித்து தயக்கத்தோடு இருக்கிறீங்களா? இது எப்படியாய் முடியுமோ, எப்படி இதை நான் செய்வேன் என்று கஷ்டப்பட்டு இல்லைனால் வேதனையோடு இருக்கிறீர்களா? தைரியமாக கர்த்தருடைய வலதுகரம் உங்களுக்காய் பராக்கிரமம் செய்யக்கூடியது. கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்து உங்களை விடுவிக்க வல்லமுள்ளதாய் இருக்கிறது. ஆகையால் பாருங்கள், பேதுருடைய கரத்திலே கர்த்தருடைய கரம் அமர்ந்த போது அவன் அமிழ்வதை நிறுத்தி அவன் விடுவிக்கப்பட்டான். பாருங்கள், நம்முடைய பிரச்சனைகளும் பாடுகளும் கர்த்தருடைய கரத்துக்கு மாத்திரம், அவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவருடைய கரம் வல்லமை உள்ளது. அவர் கரம் பகைஞனை நொறுக்கக்கூடியது. அதே கரம் நம்மை அரவணைக்கக்கூடியது. கர்த்தர் தாமே உங்களை அரவணைத்து உங்களுடைய கரத்தினால் அவர் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. அந்த காரியங்கள் எல்லாம் சத்துருவுக்கு எதிர்பட்டு உங்களுக்கு கர்த்தர் வெற்றியை தர வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசத்தோடு அவருடைய கரத்தை மாத்திரம் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.